இலக்கு என்பது தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை மாற்றுவது என்பதுதான். திருப்பரங்குன்ற விஷயம் மட்டுமல்ல, பாஜகவுடன் எப்போ நீங்கள் சேர்ந்தீங்களோ அப்போவே முஸ்லீம் ஓட்டுக்களை இழப்பீர்கள் நீங்கள் தானே சொன்னீங்க. செங்கோட்டையனுக்கு ஒரு 4-5 கோடி ஓட்டு இருக்குது கோவிச்செட்டிப்பாளையத்தில் மட்டும். அதனால அவர் போயிட்டாருங்கிறது பெரிய பள்ளம் விழும். ஓபிஎஸ்ஐ சேர்க்க ஒத்துக்கொண்டு விட்டார். நயினார் நாகேந்திரன் போகிறாரு, அமித்ஷாவை பார்க்குறாரு, திரும்பி வர்றாரு, போய் வந்து பழனிசாமியை பார்க்குறாரு. எம்ஜிஆருக்கு என்னெல்லாம் செஞ்சாங்கன்னா, அவருடைய அரசியல் கட்சி மட்டும் இல்லை, சினிமாவையே வெளியே விடக்கூடாதுன்னு பார்த்தாங்க. அதனால தான் அவரும் புதுச்சேரி கேட்டிங்க, முதல்ல புதுச்சேரியில் போய் பேசினாலும் தமிழ்நாட்டு சிஎம்ஐ தாங்கி தான் பேசுகிறார். சட்டமன்ற தேர்தலை நான் எதிர்கொள்வேன், மக்களவைத் தேர்தலில் நிற்க மாட்டேன், இடைத்தேர்தல்களிலும் நிற்க மாட்டேன் என்ற நிலைப்பாடு அவர் எடுத்தார். இந்த முறை வெற்றி பெறாதுங்கிற கருத்து திமுகக்குள்ளேயே இருக்கு. அந்த அளவுக்கு திரைப்படமும் அரசியலும் இரண்டரை கலந்து கிடக்கக்கூடிய தமிழ்நாடு. அதனால் எம்ஜிஆருக்கு என்ன செய்தாங்களோ அதே மாதிரி ஜனநாயகம் வரப்போகுது, தேட்டர் கொடுக்கக்கூடாதுங்கிற விஷயம் அவங்க முயற்சி எடுப்பாங்க. வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகை டிஎஸ்எஸ் மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்போதும் போல டிவிகே புதுச்சேரி மீட்டிங் தான் பேச பொருளாக இருக்குது. அந்த புதுச்சேரி மீட்டிங் அப்புறம் தாவைக்கோட எப்படி வளர்ச்சி போயிருக்கா, இல்லை ஓரளவுக்கு ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்டதாகவும் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழ்நாட்டிற்குள்ளே நடிகர் விஜய் தாவேக்காவினுடைய அணிதிரளல்னு ஏதாவது நடத்தினால் அது வர்ற தேர்தலுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி நினைப்பாங்க பார்வையாளர்கள், நேயர்கள். அதனால் அது கவனிக்கப்படும். புதுச்சேரியில் நடத்துவது என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லைல்ல. அதனால் தமிழ்நாட்டில் உள்ள பார்வையாளர்கள், கருத்து சொல்பவர்கள் அதில் போதுமான அக்கறை காட்ட மாட்டாங்க. இப்போ விஜய்க்காகவும் தாவேக்காகவும் பார்க்குறவங்க அதை பற்றி கருத்து வச்சுருப்பாங்க. அவங்க விஜய்க்காக பார்க்குறவங்க, தாவேக்காக பார்க்குறவங்க. அதனால் நல்லாயிருக்கு, பார்த்திங்களா புதுச்சேரிலையும் போய் தளபதி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார், தலைவர் தளபதி அப்படிங்கிறாங்க அவரை, தலைவர் தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தமிழ்நாட்டு அரசியலில் உள்ள விஷயம். ஆனால் அவரும் என்ன பண்ணிட்டார்னா, அவர் மட்டும் இல்லாமல் அவங்க எல்லோருமே, அவங்க 3 பேர் பேசியவங்களும் தமிழ்நாட்டு அரசியல் தான் பேசினாங்க. அங்கே போய் தமிழ்நாட்டு முதலமைச்சரை விமர்சனம் பண்ண, அது என்ன மனநிலையிலேருந்து அதை அணுகிறது, புரிஞ்சுக்கிறது? அவங்க ஒற்றை அஜெண்டாக்காகத்தான் வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம ஒற்றை அஜெண்டான்னா எதை சொல்கிறீங்க? திமுக ஆட்சியை மாற்றுவது என்ற ஒற்றை அஜெண்டாவுக்காகத்தான் சட்டமன்ற தேர்தலை நான் எதிர்கொள்வேன், மக்களவைத் தேர்தலில் நிற்க மாட்டேன், இடைத்தேர்தல்களிலும் நிற்க மாட்டேன் என்ற நிலைப்பாடு அவர் எடுத்தார் இல்லையா. தாவேக்கா எடுத்த நிலைப்பாடுகள் இருக்கு. அதில் மக்களவைத் தேர்தலில் நிற்கலை, இடைத்தேர்தல்களில் நிற்கலை, எங்களுக்கு குறி சட்டமன்ற தேர்தல் தான் என்று சொல்லித்தானே அதற்காக ஒரு கட்சி பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாவேக்கான்னு பெயர் வைத்ததோ, அதற்கப்புறம் அந்த தாவேக்காவுக்கு ஒரு கொடி வைக்கிறேன்னு சொல்லி கொடி வைத்ததோ, கொடி வைப்பதனால் கொடிக்கு ஒரு பாடல் வைக்கிறேன் என்று சொல்லி பாடல் வைத்ததோ, அதற்கு ஒரு காணொளி காட்டுகிறோம் என்று சொல்லி காணொளி காட்டியதோ, ஒரு மாநாடு போடுகிறேன் என்று சொல்லி விழுப்புரம் விக்கிரவாண்டி இடம் எடுத்து மாநாடு போட்டதோ எல்லாமே. அப்போது அவர்களுடைய இலக்கு என்பது தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை மாற்றுவது என்பது தான். இந்த இலக்குக்காக தொடங்கியவர்கள் பக்கத்து மாநிலத்தில் போய் அங்கும் கூட இவர்களுடைய ரசிகர்களும் இருப்பாங்க, தாவேக்கா மேலே ஈர்ப்பும் இருக்கும், தமிழர்கள் தான் அங்கே இருப்பவர்களும் தமிழ்நாட்டினுடைய ஒரு அங்கம் போலத்தான் அது கருதப்படுது என்ற பல விஷயங்கள் இருக்குல்ல. அதனால் அங்கே போய் அவர் சொல்கிறாரு, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தான் நினைக்காதீங்க, என்ன நம்ம எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவங்களுடைய புரிதலே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை மாற்றுவது என்பது தான். அந்த ஒற்றை இலக்கில் வந்ததுனால
அதில் தளர்வு வந்துடக்கூடாதுல்ல. அது சரிதானே? அது அந்த புரிதல் பார்த்தீங்கன்னா அது சரிதானே? அவங்களுடைய முதன்மை இலக்கு என்பது திமுக ஆட்சியை மாற்றுவது என்பது இல்லையா? அதற்கு வேண்டுமானால் ஒரு கட்சி தன்னுடைய தொண்டர்களை வந்து ஒரு ஒரு இயக்கணும், உற்சாகப்படுத்தணும் அப்படின்னா விஜய் முதல்வராக வருவார், அவருடைய தலைமையை ஏற்பவர்களுடன் கூட்டணி சேர்வார் என்பதாக சொல்வாங்க. இதெல்லாம் எல்லா கட்சிகளும் வந்து சொல்வது தானே. தங்களுடைய தொண்டர்களையும் தங்கள் சார்ந்த தங்களை அணிதிரண்டு தங்களை நோக்கி வருபவர்களையும் வந்து ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் செயல்பட வைக்கவும் இத்தனையும் இருக்குது. இப்படி ஒரு பக்கம் இருக்கல. நேற்று வந்து தாவக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு. அதில் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் முழு அதிகாரமும் அவருக்கு தான் இருக்குது, கூட்டணி வச்சு வைக்கிறதுக்கான அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்குது. ஆமாம், அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் எப்படி பார்க்குறீங்க? எல்லா கட்சியும் அப்படி தானே சொல்லும். அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழுன்னு ஒன்று நடத்துகிறாரு என்ன பழனிசாமி. நடத்தும் பொழுது நீங்கள் நினைப்பீங்க அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்தாச்சு, கூட்டணிலாம் இருக்காங்க, அதற்கு பிறகு வந்து பாஜக இவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாஜக கூட இருந்த ஒரு பாமகவுடனோ தேமுதிகவுடனோ என்ன மற்றும் பேசிகிட்டு இருக்காங்க, அதிமுக தங்களுடன் இருந்த அவர்கள் போன்றவர்களிடம் பேசிகிட்டு இருக்காங்க, இப்படிலாம் செய்திகள் கேள்விப்படுவீங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து கூட்டணி ஏற்படுத்துவது என்பது பொதுச் செயலாளர் என்ன புரட்சி தமிழர் பழனிசாமியிடம் கொடுக்கிறோம் அப்படின்னு பொதுக்குழுவில் தீர்மானம் போடுறாங்க இல்லையா? அப்போ ஏற்பட்ட கூட்டணியை விரிவாக்குவதா அல்லது புதிதாக தொடக்கத்திலிருந்து அரிச்சோடியிலிருந்து கூட்டணியை உருவாக்குவதா இன்னொரு கேள்வி வந்துடுதா? அப்போ பாஜகவுடன் இப்பொழுது இருக்கும் கூட்டணி சரிதானா, விரிவாக்கப் போகிறோமா, வலுவாக்கப் போகிறோமா? கூட்டணியை வலுவாக்குவதற்காக யாரையெல்லாம் சேர்த்து கொண்டு அதை விரிவாக்கி மெகா கூட்டணி ஆக்குவது என்பதற்கான பொறுப்பை நாங்கள் பழனிசாமியிடம் கொடுக்கிறோம்னு சொல்லலை. தீர்மானத்தை பார்த்தீங்கன்னா கூட்டணியை உருவாக்குவது என்பதையே பழனிசாமிகிட்ட கொடுக்குறோம் தான் சொல்கிறாங்க. அப்போ அதே கூட்டத்தில் அதை வந்து திடீர்னு சொல்லி போட்டு அவர் கன்னியாகுமரியிலேருந்து வந்த ஒரு பாய் வந்து அவர் வரல. அப்போ ஏற்கனவே பாய்ங்கள்லாம் வெளியே போகிறாங்களா அப்படின்னு யாரும் கேட்டக்கூடாது. யாரும் அப்படி கேட்கல, இன்னும் திமுக கவனிக்கலை போல, கவனித்தா கேட்டுருவாங்க. அப்போ அன்வர் ராஜா போனார். என்ன பாயிங்க? என்ன 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 திருப்பரங்குன்ற விஷயத்தில் ஏதாவது அதிருப்தியில் இருக்காங்களா அப்படி சொல்லுவாங்க? திருப்பரங்குன்ற விஷயம் மட்டுமல்ல, பாஜகவுடன் எப்போ நீங்கள் சேர்ந்தீங்களோ அப்போவே முஸ்லீம் ஓட்டுக்களை இழப்பீர்கள் நீங்கள் தானே சொன்னீங்க. பழனிசாமி சொன்னார், சிவிசனும் சொன்னார், டி ஜெயக்குமார் சொன்னார், அப்படி தானே? ஏற்கனவே நீங்கள் சொன்னது தானே, மற்றவங்க சொல்லவே வேண்டாம், மற்றவங்க தான் பொய் சொல்லுவாங்க, தப்பாக சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோ. அதிமுக வெற்றி அதிமுக வேண்டி இந்த தலைவர்கள் சொன்னது தானே. அப்படி இருக்கும் பொழுது பாஜகவுடன் சேர்ந்துட்டீங்க எனும் பொழுது என்ன அன்வர் ராஜா இதை காரணம் சொல்லித்தானே போனார். அன்வர் ராஜா வந்து ராமநாதபுரத்தில் ஒன்றுமே இல்லை, அவரை முஸ்லீம்கள் கூட வந்து நாடவில்லை, அதனால் வந்து என்ன இறைவன் நாடினால் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக போயிட்டாருங்கிறது வேறு விஷயம். அதே மாதிரி அவர் வந்து அவைத்தலைவராக இருந்த கன்னியாகுமரிக்காரரும் என்ன தானாகவே போயிட்டாரா, உடல்நிலை சரியில்லைன்னு இவர் சொன்னதுனால தானா நமக்கு தெரியாது. அது யாரும் பெருசாக விவாதிக்கலை. ஏன்னா வந்து அவர் அவ்வளோ பிரபலம், அவருக்கு பின்னால் 1 கோடி மக்கள் இருக்காங்க, அதனால் யாரும் விவாதிக்கலை இல்லையா? அப்போ ஏற்கனவே மக்கள் மத்தியில் பொலிவிழந்தவங்க போகிறது என்பது பெரிய விஷயம் இல்லை. அது செங்கோட்டையன் விஜய் பக்கம் வந்தது அப்படி தானே பார்க்க முடியும். செங்கோட்டையனுக்கு ஒரு 4-5 கோடி ஓட்டு இருக்குது கோவிச்செட்டிப்பாளையத்தில் மட்டும், அதனால் அவர் போயிட்டாருங்கிறது பெரிய பள்ளம் விழும். ஐயோ பாவங்க, அவருடைய இருத்தலுக்காக அவர் போயிருக்காரு, அவரை பெருசாக எடுக்கக்கூடாது. அப்போது அந்த நேரத்தில் அவைத்தலைவராக நேற்று வந்து கொண்டு வந்து அந்த பொதுக்குழு செயற்குழுவில் உட்கார வைப்பது முனுசாமியை, கேபி முனுசாமியை. அப்போ கேபி முனுசாமி பேசும்பொழுதும் சரி, பிறகு ஒரு கான்ட்ரோவர்ஷியல் ஸ்பீக்கர் என்று சொல்லக்கூடிய முரண்பாடான விஷயங்களை பேசுவார், சர்ச்சைக்குரியதை விவாதிப்பார் என்று சொல்லக்கூடிய சிவி சண்முகம் பேசுகிறாரு. 2 பேருமே பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து துரோகிகளை மட்டும் நம்ம நம்பக்கூடாது மட்டும் இல்லை, ஏன்னா உடன் வருபவரக்கூடியவர்களையும் என்ன உடனிருந்தே கொல்லும் வியாதிகளையும் கவனிக்கணும்ட்டாங்க, சொல்லிட்டாங்கல்ல. அப்போ பாஜகவை தாக்கி சொன்னதாகவும் அது எடுக்கப்படுதில்லை, அமித்ஷாவை தான் குறியிட்டு சொல்வதாகவும் புரியப்படுதில்லை, புரோக்கர்கள் அரசியல் புரோக்கர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும்னு சிவி சண்முகம் சொன்னால் என்ன குருமூர்த்தியை தான் சொல்கிறார்கள் என்பதாக நாடு விவாதிக்கிறதில்லை. அப்போது கூட்டணியை இதையும் அதையும் இணைச்சி பாருங்கள், அந்த தீர்மானத்தையும் கூட்டணியை உருவாக்கும் பொறுப்பு பழனிசாமிக்கு வருகிறது. விஜய்க்கும் அது இங்கே தான். அது அப்படிங்கும் பொழுது என்ன
பாஜகவுடன் ஏற்படுத்தணுமா வேண்டாமா கூட்டணியை என்பதும் கூட பழனிசாமிக்கு வந்துடுறதில்ல. அது பொதுக்குழு கொடுத்துருச்சுல்ல. அப்போ ஏற்கனவே ஒரு கூட்டணி பாஜகவுடன் இருக்கிறது நீங்கள் சொன்னது இருக்கிறதா இல்லையா என்பதையும் இந்த கேள்வி வந்து பதில் சொல்லும். எப்போன்னு கேட்டால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், உடன் இருந்தே கொல்லும் வியாதிகள் இருக்காங்க என்பதை சுட்டி காட்டுறாரு சி.வி. சண்முகம். புரோக்கர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். என்ன இங்கேருந்து ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு போகிறாரு. மற்றது இன்னைக்கால கூட என்ன சொல்கிறான், இப்போ கூட என்ன ஓபிஎஸ்ஸை சேர்க்க ஒத்துக்கொண்டு விட்டார். நயினார் நாகேந்திரன் போகிறாரு, அமித்ஷாவை பார்க்குறாரு, திரும்பி வர்றாரு, போய் வந்து பழனிசாமியை பார்க்குறாரு. அப்புறம் இல்லை எந்த பொறுப்பும் வேண்டாம், ஏதோ எனக்கு வேண்டிய ஆட்களுக்கு சில பேருக்கு நீங்கள் கொடுத்தா போதும், சட்டமன்ற உறுப்பினர் நான் வந்து பேசாமல் சேர்ந்துக்கிடுறேன் என்று சொல்லிவிட்டார் ஓபிஎஸ் என்பதாக செய்திகள் வந்த பிற்பாடு ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கொள்ள தயார் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு வந்து மாலையேடுகளுடைய சுருட்டியை போடுறான். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு என்ன, நீங்கள் வந்து ஏற்கனவே தர்மர்னு ஒருத்தரை ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டு எனக்கு வந்து எந்த பொறுப்பும் இல்லை, துணை முதல்வராக இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்னு பொறுப்பு இல்லாமல் பேசிய காலத்திலேயே அவர் வந்து தர்மரை போடுங்க மாநிலங்களை வைக்கணுன்னே தர்மரை போட்டார் இல்லையா பழனிசாமி. அப்போ இந்த விஷயத்துக்கும் விஜய் அந்த அதிகாரத்துக்கும் என்ன தொடர்பு? விஜய் அதிகாரத்திற்குன்னா புரியல எனக்கு. தாவேக்கா முழு அதிகாரமும் அவருக்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆமாம், அவருக்கு முழு அதிகாரம் அங்கே கொடுத்தாச்சு, இங்கே இவருக்கு முழு அதிகாரம் கொடுத்தாச்சு, ரெண்டு முழு அதிகாரம் சேர்ந்துருச்சுன்னா மொத்த அதிகாரம் ஆயிரும்ல. அப்படி எடுத்துக்கிட வேண்டியதான். என்ன, நீங்கள் அந்த கட்சியின் முழு அதிகாரம் இந்த கட்சியின் முழு அதிகாரம் எதிரெதிராக நிற்கும் என்று சொல்பவர்கள் என்ன, திமுக சார்பாக பரப்புரையும் இருக்கும் ஒரு பக்கம். திமுக போக வேண்டும் என்று நினைக்கிறவங்க, ஆட்சியை மாற்ற வேண்டும் நினைக்கிறவங்க, இந்த முழு அதிகாரமும் அந்த முழு அதிகாரமும் சேர்ந்தால் மொத்த அதிகாரமாகும் என்று நினைக்கலாம். இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் ஈரோடு பொதுக்கூட்டம் ஒன்று நடத்த போகிறதா இருக்காங்க. விஜய்க்கு தொடர்ச்சியாக அனுமதி மறுக்கிறதாவும் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறதாவும் இருக்குது. இப்போது ஒருத்தர் வந்து இது இந்து அறநிலையத்துறைக்கு சம்மந்தப்பட்டதா அப்படின்ற கோயில் சொத்து அதில் போய் நீங்கள் வந்து வைக்கக்கூடாது. ஏன் இந்த விஜய் தொடர்ச்சி அந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான தடைகளை எப்படி பார்க்குறீங்க? திட்டமிட்டு செய்கிறதா இல்லையே? இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையை பொறுத்தவரை திட்டமிட்டு தான் எதையுமே செய்வாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமைக்கு அனிச்சை செயலே கிடையாது, எல்லாம் இச்சை செயல் தான். நீங்கள் வந்து திட்டமிட்டு தான் எதையுமே செய்வாங்க. அதனால் முறையாகவே அவங்க வந்து தொடர்ந்து மறுப்பது. இது விஜய்க்கு டிராபேக் ஆகுமா இல்லை இது ஒரு வளர்ச்சிக்கு உட்பட்டதாக தான்? எம்ஜிஆருக்கு என்ன செய்தார்களோ அதை வந்து அப்பா செஞ்சதை தான் பிள்ளை வந்து விஜய்க்கு செய்வார். விஜய்க்கு எம்ஜிஆருக்கு என்னென்னலாம் செஞ்சாங்க? அப்போது எம்ஜிஆருக்கு என்னெல்லாம் செஞ்சாங்கன்னா, அவருடைய அரசியல் கட்சி மட்டும் இல்லை, சினிமாவையே வெளியே விடக்கூடாதுன்னு பார்த்தாங்க. உலகம் சுற்றும் வாலிபன்னு சொல்லிப்பட்டு அவர் சுற்றிட்டு வந்தார். உலகத்தையே சுற்றிட்டு இருங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே வராதிங்கிற மாதிரி, இங்கே உள்ள திரைகளில் வராதிங்கிற மாதிரி தியேட்டர் கொடுக்கக்கூடாது இவருக்கு என்று சொல்லிவிட்டு மிக கடுமையாகவே அரசாங்கம் பக்கம் தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் இருக்கும் பொழுதே செய்தாங்க. அதையும் மீறி அவர் வந்து உலகம் சுற்றும் வாலிபன் கொண்டு வந்தார். மிகவும் பெரிய ஒரு மிகச்சிறந்த வண்ணப்படம், பல்வேறு உலகத்தினுடைய பல்வேறு சூழல்களை காட்டக்கூடிய மிக மிக ஒரு இனிமையான வண்ணப்படம், இனிமையான பாடல்கள், இனிமையான இசை, அதில் தூக்கிட்டு போயிருச்சு படம். அதாவது படத்தினுடைய வெற்றி தோல்வியை கூட இந்த அரசியல் தலைவர்களாக வரக்கூடிய நடிகர்கள் அவர்களுடைய படம் வரும் பொழுது என்ன ஆயிரும்னா, ஆளுங்கட்சி எடுக்கும் நிலைப்பாடுகள் அவர்களுக்கு எதிராக எடுக்கும் பொழுது அவர்களை மேலும் வலுவாக்கிடும். அந்த அளவுக்கு திரைப்படமும் என்ன அரசியலும் இரண்டரை கலந்து கிடக்கக்கூடிய தமிழ்நாடு. அதனால் எம்ஜிஆருக்கு என்ன செய்தாங்களோ அதே மாதிரி ஜனநாயகம் வரப்போகுது, தேட்டர் கொடுக்கக்கூடாதுங்கிற விஷயம் அவங்க முயற்சி எடுப்பாங்க. ஆனால் ஜனவரியில் தான் வருதுங்கும் பொழுது அதிகாரிகள் மட்டத்திலோ அல்லது அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்களோ, அதிகாரம் கையில் வைத்திருப்பதுன்னா சினிமா தேட்டர் ஓனர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கம், இப்படிலாம் இருக்குல்ல, இவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு அடங்கி போவதும் இணங்கி போவதும் என்பது தானே வரலாறு. அப்படிப்பட்டவர்களும் தேர்தல் நெருங்குது, அடுத்து 2வது மாதமே, அதனால் இனிமேல் நீங்கள் சொன்னது நாங்கள் கேட்கணும்னு இல்லை நிலைப்பாடு எடுப்பாங்கள்ல. ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்ற அதிகாரிகளும் அதே நிலைப்பாடு எடுப்பாங்கள்ல. ஏற்கனவே போலீஸ்காரங்க கீழே வர வந்து வெறுப்பில் இருக்கிறாங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக, திமுகக்கு எதிராக. ஆமாம், ஆளுங்கட்சி அதுதானே, அப்படியானால் அதுக்கு எதிராக என்ன அப்படி தான் வரும் வந்து சேரும். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இன்னமும் வந்து நாங்கள் வந்து பழைய ஓய்வூதியங்கிறதையே பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப பழைய கேஸையாக அதையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு துரைமுருகன் ஸ்டைலில் சொல்ல வேண்டியதுதான். புதுசாக ஏதாவது பேசுங்க
என்ன அப்படின்ட்டு அவங்க அதையே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களால அதால் செரிக்க முடியலை. அதனால் அவங்களால் கொஞ்சம் கூட இணங்க முடியலை. இதுவரை ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் நடக்கும் பொழுதே இதே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய பிரச்சனை வந்துச்சு. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என்பது வந்து ஒரு ஆக பெரும்பான்மை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான். போஸ்டல் ஓட்டானாலும் சரி, நடைமுறை ஓட்டானாலும் சரி, வாக்குச்சாவடியில் அதிகாரிகள் உட்கார்ந்துக்கிட்டு செல்வாக்கு செலுத்துவதானாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக செய்வாங்க. இதுதான் வரலாறு கலைஞர் காலத்தில் இருந்து. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஈரோடு கிழக்கெல்லாம் தேர்தல் வரும் பொழுது இல்லைங்க பயங்கர வெறுப்பு, ஸ்டாலின் வாக்குறுதிகளை நிறைவேற்றலை, கடும் கோபத்தில் இருந்தாங்க அந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர், போக்குவரத்து எல்லாரும். என்ன ஆனால் அதிமுகவுக்காக போட முடியுமா? அவங்க தானே கொண்டாந்தது பழைய ஓய்வூதியத்தை காலி பண்ணி கான்ட்ரிபியூட்டிங் பென்ஷன் ஸ்கீமை, என்ன பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதியத்தை என்பதாக எதிர்ப்பு வந்தோடனே பின்வாங்கிக்கிட்டாங்க. அரசு ஊழியர்களுக்குள்ளேயே ஒவ்வொரு துறைக்குள்ளேயும் பேசுவாங்கள்ல, இவங்க தான் கொண்டாந்தாங்க, அதுக்காக இவங்க தப்பு, இவங்க வாக்குறுதியை செய்யலாங்கிறதுக்காக அவங்களுக்கு போய் போட முடியுமா? அவங்க தானே கொண்டாந்தது. ஆமாம், போட மாட்டான்ல. இப்போ விஜய்க்கு தான் வரும். இப்போ என்ன ஆயிடுச்சு, இன்னொருத்தன் வந்துட்டானே, இன்னொரு ஆக்டர் வந்தாச்சுல்ல, அதனால் அங்கே போய் விழுமில்ல அதே ஓட்டு. புரியுதுங்களா? ஆனால் இப்படி தடைகள் இப்போ விஜய் கொடுக்க இப்போ எம்ஜிஆருக்கு எப்படி தடைகள் கொடுத்தாங்க அப்படி கொடுக்குறனால எம்ஜிஆரோட அந்த பிம்பம்ன்றது வளர்ந்துச்சா இல்லை குறைஞ்சிச்சு? வளர்ந்துச்சு. இப்போ விஜய் அதே நிலைமைகள் தான். விஜய்க்கு அதே தான். விஜய்க்கு அதுதானே வரும். உங்களுக்கு திமுக வந்து தவிர்க்க முடியாமல் அவர்கள் செய்யக்கூடிய செய்யவர்கள் எல்லாமே திட்டமிட்டு தான் செய்கிறார்கள்னு மக்கள் நம்புகிறாங்க. இவங்க தற்செயலாக தடிக்கி விழுந்தாலும் அவன் நடிக்காயா அப்படிமா. அதை சரியான வார்த்தையில் கபட்ட வேட்டத்தாரிகள் அப்படிங்கிறாரு விஜய். இந்த வார்த்தை சரியாக வந்து சொல்லாடல் போட்டார். அப்போ மக்கள் வந்து நல்லா இருக்கு, கபட்ட வேட்டத்தாரிகள் நல்லா இருக்குல்ல சொல்லுது. ஏன்னா அது மாதிரி வந்து சொல்லாடலை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா நம்பகத்தன்மை என்பது வந்து ஒரு பெரிய விஷயம் அரசியல். எம்ஜிஆர் என்ன செஞ்சாலும் நம்ப பயங்கரமான ஊழல் நடக்குங்க. வாத்தியார் மேலே தப்பு இல்லை, சுற்றி வர உள்ளவன் தான் தப்பு பண்ணுறேன் அப்படின்ட்டான். அடப்பாவிகளா, இந்த சேனத்தை போய் என்னத்தை சொல்லுவீங்க? அப்படி தான் ஜெயலலிதாக்கும். அதே போல் என்ன இப்போ சுற்றி வர உள்ளவன் செஞ்சாலும் இல்லைப்பா அவங்க குடும்ப தலைமையிலேருந்து கேட்டிருப்பாங்க காசு, அதுக்காக தான் செய்கிறாங்க தப்பு அப்படின்னு மாற்றி சொல்லுவான். அந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மை என்பதை வந்து இழந்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் மேலும் இழப்பதற்கு உதவிகரமாக இருந்துரும். அவங்க இச்சை செயல் செய்கிறார்கள் என்பதாக நம்பக்கூடிய ஒரு நாட்டில் அவர்கள் வந்து விஜய்க்கு எதிராக செய்வதெல்லாம். இப்போ நாளைக்கு எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் என்ன நீங்கள் சொல்லக்கூடிய ஈரோட்டில் இடம் கொடுக்க போகிறாங்க, அனுமதி கொடுக்க போகிறாங்க, நிபந்தனை போட போகிறாங்க, இவங்களும் ஒத்துக்க போகிறாங்க, அவங்க வர போகிறாங்க, என்ன ஆட போகிறாங்க, பாட போகிறாங்க, அது மக்கள் வந்து கேட்டு குதூகலம் ஆக போகிறாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் விமர்சனங்கள் தொடர போகிறாங்க, எல்லாம் நடைமுறைப்படுத்த போகிற கதை தான். ஆனாலும் இப்போ இந்த பாதிப்பு இருக்குல்ல, அவர் முதல்ல ஒரு இடம் கேட்டார், அந்த இடத்துல கொடுக்கல. ஏன்னு கேட்டால் அங்கே வந்து கோவையை நோக்கியும் திருப்பூரை நோக்கியும் போகக்கூடிய, ஈரோட்டிலேருந்து போகக்கூடிய வாகனங்கள்லாம் போகும், பயங்கரமான நெரிசலாக இருக்கும், போக்குவரத்து நெரிசல். அதனால் அந்த இடத்துல வெளியிலேருந்து வந்தக்கூடிய வாகனங்கள் என்ன டூ வீலர்ஸ் எல்லாம் விஜய்க்கு வந்து பெரிய அளவு குழப்பத்தை உருவாக்கிறோம், அதனால நாங்கள் கொடுக்க முடியாது என்று மேலிருந்து சொல்பவர்களுக்கு அல்லது சொன்னவர்களுக்கு அல்லது சொல்வார்கள் என்ற எதிர்பார்ப்புள்ளவர்களுக்கு அல்லது அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பை கீழ் உள்ள அதிகாரிகள் வைத்திருக்கக்கூடிய உளவியல் நிலையில் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜாதாவுக்கு நல்ல பேர் இருக்குங்க. அவங்களே அப்படி முடிவெடுத்தாங்க. சரின்னு இப்போது மாற்றி பெருந்துறை டு கோயம்புத்தூர் போகிற வழியில் ஒரு விஜயமங்கலம் இந்த ஏரியாவை அடுத்த இடம் பிடிக்கிறார். நான் செங்கோட்டையன் 50 ஆண்டுகளாக அங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதுனால அந்த மாவட்டத்துக்குள்ளே எல்லாரையும், அதுவும் குறிப்பாக கொங்கு கவுண்டர்களுக்குள்ளே தெரியும், தோட்டமாக பெருசாக வச்சுருப்பாங்க தெரியும். அதனால் சரி இடம் கொடுக்கலன்னா இல்லை, இந்த இடத்த இப்போ பிடிச்ச இடம் வந்து என்ன கோயிலுக்குள்ளது கொண்டாந்துட்டானா பிரச்சனையை இப்படி ஒவ்வொன்றா அவங்கள டார்ச்சர் பண்ணுறது. இது பண்ண மக்கள் இப்படி பார்க்கலாம் அப்படிங்கும்போது பற்றியா வேணும்னு செய்தான்ப்பா, ஒரு கூட்டம் போட கூட இல்லையா ஐயா, சனத்துக்கிட்ட அப்படி போயிடும். அதனால் எல்லாமே அவருக்கு சாதகமாக தான். இந்த பரப்புரை இருக்குல்ல, அவர் வந்து பிரமாதமாக பேசிட்டார் பாருங்கள், நல்ல பாயிண்ட்டாக கேட்டுவிட்டார், இந்த கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆளுங்கச்சால் பதில் சொல்ல முடியல, அதனால் அவர் தான் ஓட்டு என்பதை விட
இந்த அவங்க செய்கிற ஒடுக்குமுறை வந்து இவரை வாழக்கூட விடலை, இவரை பேசக்கூட விடலை, வாழா இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற விஷயங்களெல்லாம் பெருசாக வந்து மக்கள் மத்தியில் போய் தினசரி ஊடகங்கள் மூலம் தவிர்க்க முடியாத செய்திகள் அளவுக்கே ரீச் ஆயிடும். அதனால் இவர்கள் எதை செய்தாலும் அவர்களுக்கு தான் போய் சேரும். அதனால தான் அவரும் புதுச்சேரி கேட்டிங்க, முதல்ல புதுச்சேரியில் போய் பேசினாலும் தமிழ்நாட்டு சிஎம்ஐ தாங்கி தான் பேசுகிறாரு, திமுக தாங்கி தான் பேசுகிறாரு. புதுச்சேரிக்காரங்க இங்கே வந்து ஓட்டு போட போகிறாங்களா நமக்கு தெரியாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்காரங்க யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தான் அங்கே உள்ள காவல்துறை சொல்லி அந்த கூட்டத்தையே நடத்திச்சு. அப்படி இருந்தும் என்ன, அவங்களுடைய ஒற்றை இலக்கில் அவங்க இருக்காங்க விஜய் கட்சி. அது திமுகவினுடைய அணுகுமுறையினால் அவர்களுக்கு அது பலனுள்ளதாக மாறும் என்பது நடைமுறையில். இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் நேற்று ஜூனியர் நடிகர்களும் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அருண்ராஜும், புஷி ஆனந்த், அப்புறம் ஆதவ் அர்ஜுன், இந்த 3 பேருக்கும் ஒரு குழப்பங்கள் இருக்குது. அதே சமயம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி முடிவெடுக்கிறாங்க. கட்சி கீழக்குள்ள அடிமட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்றதே தெரியாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் குமுறுனதாகவும் கதறினதாகவும் சொல்கிறாங்க. இல்லை, எந்த கட்சியில் அது கட்சி பெரிய கட்சியாக ஆகும் பொழுது அங்கே வந்து தலைமையில் இருக்கின்ற அல்லது 2ஆம் பட்ச தலைமையில் இருக்கின்ற 3 பேர், 4 பேர், 5 பேர், 7 பேர், 10 பேர், 15 பேர், இவர்களுக்குள் என்ன அதிகார மோதல் இல்லாமல் இருக்குன்னு சொல்லுங்கள். எந்த கட்சியிலே சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்தாலும் அங்கே வந்து மூத்தவர்கள் என்று கருதப்படக்கூடிய முதன்மை செயலாளர் இருக்கார் இல்லையா, கேஎன்ஆர். அதே மாதிரி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கார் துரைமுருகன். அதே மாதிரி வந்து ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தில் என்ன இங்கே வந்து மக்களவையில் வந்து தலைவர் டிஆர் பாலு இருக்கார். இது போன்று ஒரு ஐ பெரியசாமி இருக்கார். அதற்கப்புறம் ஒரு கேகேஎஸ்எஸ்ஆர் இருக்கார். அதுக்கப்புறம் ஏவா வேலு இருக்கார். அப்புறம் பொன்முடி இருக்கார். அப்புறம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்கார். இப்படி முதியவர்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்பம் விரும்பக்கூடிய, அடுத்து கொண்டு வந்து உதயநிதியை என்ன கோலோச்சுவதற்கு தயாரிக்கக்கூடிய துணை முதல்வராக வந்ததோ, மறுபடியும் அவருக்கு அதிகமான அளவுக்கு அதிகாரமும் கொடுத்து வேட்பாளர்களை தேர்வு செய்ய வருவதோ என்பதை விரும்புகிறாங்களா? விரும்ப முடியுமா? குறுநில மன்னர்களைப் போல மாவட்ட செயலாளர்களை வைத்திருந்தார் கலைஞர். அதனுடைய தொடர்ச்சி தானே இன்றைக்கும் கழகம். புதிதாக ஸ்டாலினிலிருந்து தொடங்கவில்லையே கழகம். அதனால் தொடர்ச்சியில் உள்ளவர்கள் முதியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கழகத்தினுடைய தொண்டர்கள் மீது தளர்வு இருந்தாலும் முன்ன மாதிரி பிடிப்பில்லை, தளர்வு இருக்குது. புதிதாக இளைஞர்களை கொண்டு வந்து இறக்கி விட்டுறணும் அந்த இடத்துக்கு நினைக்கக்கூடிய உதயநிதியினுடைய பார்வைக்கு மட்டும் ஒட்டுமொத்த கழகத்தினுடைய மாவட்டங்கள் எல்லாம் பிடிப்பில் இருக்கா? ஸோ தளர்வு வர வர போட்டி என்பது கூடும். நீங்கள் வந்து எப்போ ஒற்றுமை கூடும்னா, நீங்கள் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா ஒற்றுமை கூடும், நீங்கள் தோல்வி அடைஞ்சால் பிளவு கூடும். அது அதிமுக உதாரணம், அதிமுகவும் உதாரணம் இல்லையா? அது இப்போ திமுக இந்த முறை வெற்றி பெறாதுங்கிற கருத்து திமுகக்குள்ளேயே இருக்குது, பிளவு கூடும். சரி, ஓகே சார். அதனால் புதிதாக வரக்கூடிய தாவேக்காவுக்குள் கண்டுபிடிப்பதற்குல அது வந்து பெரிய டிஸ்கவரி தான். சரி, ஓகே. சரி, ஓகே. பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பண்ணிட்டு மற்ற நன்றி, வணக்கம். வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.